ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் 11 வந்து கீழே ஐஎஸ்ஓ ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம செட்டப் கொடுக்குறோம். இது ஓப்பன் பண்ணுவோம், இதில் எஸ் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து விண்டோஸோட இது ரன் ஆகும். எஸ் பாருங்கள், திஸ் பிசி கான்ட் ரன் விண்டோஸ் 11 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை க்ளோஸ் கொடுத்துருவோம். ஸோ அது க்ளோஸ் ஆகிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுங்க. நம்ம வேறு இடத்துல இதை ஒரு நியூ டெஸ்டினேஷனில் நம்ம இதை சேவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போனோம்னா நியூவாக ஒரு டெஸ்டினேஷனில் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிடுவோங்க. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுவோம். எஸ், இப்போது இதில் சோர்ஸஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இதோட ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஃபைலை ஸோ இதாங்க இந்த ஃபிக்ஸ் எரர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் வரும். ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். இப்போது நம்ம விண்டோஸை நியூ இடத்துல சேவ் பண்ண பார்த்தியா. ஸோ அந்த இடத்துல சோர்ஸஸ்னு இருக்கும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் கொடுப்போம். ஸோ ரீப்ளேஸ் கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருவோம். எஸ், இப்போது நம்ம திருப்பி இந்த செட்டப் ஓப்பன் பண்ணுவோம். எஸ் கொடுப்போம். எஸ் பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ காட்டல. ஸோ இதில் வந்து அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 hour, எனக்கு 1.5 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு 0 to 5% ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடப் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி இருக்குன்னா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது, செம ஸ்பீடாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண விண்டோஸோட இந்த விண்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் விண்டோஸ் 10லேருந்து இப்போ 11 இன்ஸ்டால் பண்ணும் போது விண்டோஸ் 10ல் நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சுருந்தேனோ அது எல்லாமே அப்படியே விண்டோஸ் 11ல் இப்போ இருக்குது. ஸோ அதை மெயின் அப்டேட்டே அதாங்க. பழைய ஃபைல்ஸ் எதுவுமே கிளியர் ஆகாது. சி ட்ரைவில் இருக்கிற ஃபைல்ஸ் கூட எதுவுமே கிளியர் ஆகலை, எல்லாமே பக்காவாக அப்படியே இருக்குது. ஸோ அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா யூஐயும் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இதுக்கப்புறம் வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.